நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உள்ளம் கோயில், உடல் கோட்டை, ஹோலினஸ் அண்ட் ஹெல்த். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 53 அத்தியாயம் 12 வசனங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 8 அத்தியாயம் 11 வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் தங்கியிருக்கும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கெதுவான உங்கள் உடல்களையும் உயிர்ப்பிப்பார். He who raised up Christ from the dead shall also quicken your bodies by his Spirit who dwells in you. திருத்துவத்தின் மூவரும் நமது உடல் ஆரோக்கியத்தில் ஆர்வம் கொண்டுள்ளனர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தமது மக்களோடு பிதாவாகிய தேவன் உடன்பாடு செய்து கொண்டார். அதைத்தான் யாத்திராகமம் 15:26 வாசிக்கிறோம். குமாரனாகிய தேவன் தாமே நமது நோய்களை சுமந்தார். இப்பொழுது வாசித்த பகுதியிலே அது தெளிவாயிற்று. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் குணமளிக்கும் வரங்களை தருகிறவராக மட்டுமல்ல, சாவு நோக்கி நடைபோடும் நம்முடைய உடலை உயிர்ப்பிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, சுகம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தாலும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள சில நிபந்தனைகள் உண்டு. ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக நோய் என்று ஒன்று இருந்ததில்லை. எனவே உடல் சுகத்திற்கு முன்னதாக ஆன்மீக ஆரோக்கியத்தை நாம் நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்றொரு நாள் திமிர்வாதக்காரன் ஒருவனிடம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று முதலாவதும், அடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றும் கூறினார். சங்கீதக்காரனாகிய தாவீதும் கடவுள் தனக்கு செய்த உபகாரங்களை வரிசைப்படுத்தும் பொழுது முதலாவது மன்னிப்பு, அடுத்தது சுகமளிப்பு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அடுத்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அந்த வரிசையை மாற்றக்கூடாது. கல்வாரியை சித்தரிக்கும் பொழுதும் தீர்க்கன் ஏசாயா இதே வரிசையை கையாண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அடுத்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
மக்களை சுகப்படுத்தும் முன்பு இயேசு அவர்களுக்கு இறையரசை குறித்து பிரசங்கித்தார். சுகம் என்பது பிரியமானவர்களே இறையரசின் குடிமக்களுக்குரிய ஆசீர்வாதமாகும். அந்த அரசுக்குள் ஒருவன் பிறக்கும் போதுதான் அந்த குடியுரிமை நன்மைகளை முழுமையுமாக அவன் அனுபவிக்க முடியும். இப்படி சொல்வதால் ஒருவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் வரை அவர் அவனை சுகமாக்க மாட்டார் என்று பொருள் அல்ல. கடவுள் அன்பாயிருக்கிறார். அவர் தீயோருக்கும் நல்லோருக்கும் ஒன்று போல மழையை தருகிறார். அவர் நம்மை தமது பிள்ளைகள் என்று அழைப்பதில் இன்னும் மேலான ஒரு அன்பு நமக்குள்ளாய் வந்து விடுகிறது. வியாதிப்படும் போது நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பது அவசியம். உடல் நலமும் ஆன்மீக வளமும் பின்னி பிணைந்தவை. எனவேதான் 3 யோவான் 2 நான் வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லா நோயும் கடவுள்தான் அனுப்புகிற சிக்ஷை என்று சொல்ல முடியாவிட்டாலும் அது தமது மக்களை தேவன் திருத்துவதற்காக பயன்படுத்தும் பிரம்புகளில் ஒன்று என்பதை மறக்க முடியாது. உபாகமம் 28:58 60 வரை வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுள்ள நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். புறங்கோரிய பாவத்திற்காக ஆண்டவர் மிரியாமை தொழுநோயினால் வாதித்தார். மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் அவர்கள் புறங்கோரினார்கள். மிரியாம் தொழுநோயானாள். அவள் 7 நாளில் மனம் திரும்பிய பின்னர்தான் தொழுநோயிலிருந்து சுகமடைந்தாள். எண்ணாகமும் 12 எடுத்து வாசியுங்கள். யோபுவுக்கு வந்த வேதனை அவரது மனம் திரும்புதலை ஆழப்படுத்தி பரிசுத்தரை குறித்து அவரது அறிவை உயர்த்தியது. இறுதியிலே யோபு சொல்லுகிறார், நான் இதுவரை உம்மை குறித்து என் காதுகளினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை காண்கின்றன, எனவே நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தண்டையிலே வியாதியாயிருந்த நபரை சுகப்படுத்திய பின்னர் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். யோவான் 5 உண்டு. தனது பாவத்தை மறைத்து வைத்தவரை தாவீது ஆரோக்கியமும் ஆற்றலும் அனுபவிக்க முடியவில்லை. அவன் சங்கீதம் 32 இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறான். சங்கீதம் 32, நான் அடக்கி வைத்த மட்டும் 3ஆம் வசனம், நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. உடல் ஆரோக்கியம். இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்தபடியால் என் சாரம், அதாவது என் உடலில் உள்ள பலமெல்லாம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று அவன் சொல்லுகிறான். மனநிலை உடல்நிலையை பாதிக்கிறது என்று சொல்லி மருத்துவம் திரும்ப திரும்ப கண்டுபிடித்துள்ளது. கேடான நடத்தையானது உடலில் உள்ள தடுப்பு சக்திகளையே தகர்த்துவிடும். சீக்கிரம் மனம் திரும்பினால் நாம் சீக்கிரம் சுகம் பெறுவோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் தங்கியிருக்கும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் உடல்களையும் உயிர்ப்பிப்பார். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய தெய்வீக சுகத்திற்காக அவருடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எங்கள் பரியாரியாகிய கர்த்தர், குமாரனாகிய தேவன் எங்கள் வியாதிகளை தம்முடைய உடலிலே சுமந்தார், ஆவியானவராகிய தேவன் சாவுக்கு ஏதுவான எங்கள் உடல்களை உயிர்ப்பிக்கிறார். இப்படியாக திருத்துவத்தின் 3 நபர்களும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டுள்ளதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலே இந்த திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உடலையும் கர்த்தர் தொட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது, தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது, கர்த்தாவே, அவர்கள் நீதியையும் அவர்களுடைய நியாயத்தையும் பார்த்து அல்ல, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் நீர் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியா இருக்கும் பொழுது எல்லாமே கடினமாக இருக்கும். ஆண்டவரே, ஒரு வேலையையும் கர்த்தாவே நன்றாக செய்ய முடியாது. அப்படி இருப்பது உமக்கு சித்தம் அல்லவே. ஆத்மாவும் வாழ வேண்டும், சரீரமும் எல்லா காரியங்களிலும் நாங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதானே உம்முடைய பொதுவான பிரிய சித்தம். கர்த்தாவே, இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தெய்வீக சுகத்தை நீர் அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கரத்தை தொட்டு நீர் சுகமாக்கும்.
வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்கும், ஆவியை ஊற்றி அவர்களை குணமாக்கும், உற்சாகப்படுத்தி வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.